நார்மலாவே நம் போன்றோர் பெரியோர்களை பத்தி துதிப்பாடினா முதல் பயம் என்ன வரும்னா, ஏதாவது தப்பு இருக்குமோன்னு பயப்படுவோம். நாம பாட்டுக்கு கவிதை எழுதியிருக்கேன்னு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுட்டு, இது தப்பு, அது தப்பு ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? ஆனா ராமானுஜரை பொறுத்தவரை அவர் காரை கருணை ராமானுஜர். ஒருத்தன் தப்பா எழுதியிருந்தாலும், நீ ஏன் தப்பா எழுதினேன்னு அவனை விமர்சிப்பதை விட, அதுல எது நல்ல அம்சம் இருக்கோ அதை பாராட்டிட்டு போயிடுவார். அதே சமயம் தன்னை குறித்த துதினா அதை ராமானுஜர் விரும்ப மாட்டார். அதனால ஒருவேளை உங்களை பத்தி எழுதியிருக்கேன்னா, என்னை பத்தி ஏன் எழுதின அப்படி கேட்பாரோன்ட்டு தான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியே அமுதனார் எப்படி அமைச்சுட்டார்னா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பெருமாள், தாயார் இவா பெருமையை சொல்லி சொல்லி இவ அருள் பெற்றவர் ராமானுஜர் இருக்கார். அப்போ அதை சொல்லியும் மறுக்க மாட்டார். அப்போ பாட்டு தப்புன்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ராமானுஜர் கருணை இல்லாதவர் அல்லர். இன்னொரு பக்கம் என்னை பத்தி ஏன் துதி பண்ணுன்னு கேட்க மாட்டார். ஏன்னா இது பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர் சம்பந்தப்படுத்தி எழுதிட்டார். ஆனா மூணாவது ஒரு விஷயம்தான் அஞ்சுவனே பயமா இருக்கான். அது என்னன்னா, இதற்கு என் நினைவாய் என்றிட்டு அஞ்சுவனே. இப்படி நான் கவிதை பாடின்னு வந்து கொடுத்தா ராமானுஜர் இவன் அகங்காரத்தால பாடியிருக்கான்னு நினைப்பாரா, ஆற்றாமையால் பாடியிருக்கான்னு நினைப்பாரா? அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா, ஐயோ பாவம் மனசு கேட்கல, எழுதின்னு வந்திருக்கான், நீ பக்தியோட எழுதியிருக்க, ஓகே, அப்படி ராமானுஜர் சொல்லிட்டா பரவாயில்ல. அகங்காரத்தால், ஓஹோ நீ இவ்வளவு தாழ்ந்தவனா இருக்க, ஆனாலும் கூட இவ்வளவு பெரியவனை துதி பண்ணி உன்னை பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கியா? நிறைய பேர் அப்படியும் நினைப்பார்கள். நம்மளே கவிதை சில இடத்துல கொடுத்தாவா ரசிப்பா, சில இடத்துல என்னடா பெருசா கவிதை எல்லாம் எழுதுற, நீ முதல்ல இருக்கிற கவிதை ஸ்லோகங்கள் எல்லாம் ஒழுங்கா படி, அப்புறம் நீ கவிதை எழுதுறதெல்லாம் இருக்கட்டும் சொல்றவாளும் உண்டு. ஆகையினால அந்த மாதிரி என்னடா பெரிய கவிஞன் மனசுல நினைப்பா, அந்த அகங்காரத்தில் உன்னை காட்டிக் கொள்வதற்காக எழுதி விட்டாயா அப்படி ஏதாவது கேட்டுட்டா என்ன பண்றது? அப்போ இதற்கு என் நினைவாய், அடியன் அப்படியெல்லாம் அகங்காரத்துல பெரிய ஆளா காட்டிக்கணும்னோ உங்களை துதிக்கும் தகுதி அடியனுக்கு இருக்குன்னோ காமித்துக் கொள்வதற்காக எழுதவில்லை. ஆற்றாமையால மனசு கேட்க மாட்டேங்கிறது. என் மனம் ஏத்தியன்றி ஆற்றகில்லாது, ஏத்தி துதி செய்தால் அல்லது ஆற்றகில்லாது மனசு ஆறமாட்டேங்கிறது. அதனாலதான் எழுதினேன். ஆனா அது தேவருக்கு புரியணுமே, இதற்கு என் நினைவாய் நீங்கள் என்ன நினைப்பீர்களோ என்று இட்டு அஞ்சுவனே, இதையே மனத்தில் கொண்டு பயப்படுகிறேன்னார் திருவரங்க தமுதனார். ராமானுஜர் பார்த்துட்டு சொல்லிட்டாரா, நீங்க பயப்பட வேண்டாம் துதி பாடுங்கோன்ட்டார். ஓஹோ, அப்ப ராமானுஜரே துதி பாடுவதை அங்கீகரிக்கிறார்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு,